ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தன்வன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் டுவோ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம XM80 M10 தான் எடுத்துருக்கோம். எனிமி அங்கே இருக்கான், பார்த்து சுட்டுன்னு இருந்தான். சரி நம்ம ஏறுவோன்னு சொல்லிட்டு நான் ஏறேன். பார்த்தா சரியான டேமேஜ் கொடுக்குறான். நானும் சரி என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடிக்கும் நானும் ட்ரை பண்ணினே இருக்கேன். அவன் மாட்டவே மாட்டுறான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவர் இருக்கிறாரு. ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான். ஃபஸ்ட்லேருந்தே நான் அடித்து சோனியா பவர் வச்சு என்ன அடிச்சிட்டாங்க. அப்போ கூட எனக்கு கில்லு வந்துடுச்சு. நான் செக் பண்ண கில்லு வந்துச்சு இல்லை எனக்கு வந்துடுச்சு. அடுத்தது செகண்ட் ரவுண்டு. இது செகண்ட் ரவுண்டில் அப்போ தான் கொஞ்சம் சம்பவம் வந்துடும். கெத்தாக வச்சு செஞ்சிட்ருப்பான் அவனை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்தே ஸ்கோப் போட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கோப் போட்டு டேமேஜ் விழுந்துது. ஆனால் அது ஆஃப்லைன் பிளேயருக்கு. நான் ஆன்லைன் பிளேயருக்கு தான் குறி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் பிளேயரை முடிச்சுட்டு தான் நான் ஆஃப்லைன் பிளேயரை முடிப்பேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் பிளேயர் இங்கே தப்பிச்சு வந்துட்டான். இந்த சைடு பிடிச்சி கிருட்டுன்னு அவனை முடிச்சு விட்டு செகண்ட் ஆஃப்லைன் பிளேயர் இருக்கான் பாருங்க. மண்டியில் ட்ராக் ஆகவே மாட்டேங்குதுங்க. ஆஃப்லைன் பிளேயருக்கு கூட ட்ராக் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? சரி அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு வந்தாச்சு. தேர்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா அவனுங்க என்ன கன் எடுத்தானுங்கன்னா ஐயோ தெரிலப்பா அவனுங்க என்ன கன் எடுத்தானுங்கன்னு. சரி நம்ம இப்போ என்ன கன் எடுத்தான்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். AWM க்ரோஸா. இங்கே தான் ஒரு தரமான சம்பவமே நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா AWM எடுத்துகிட்டு அவன் வரான். நானும் கேஷுவலாக அடிக்கிறேன். பார்த்தா அவன் ஓஞ்சிக்கிறான் போயிட்டு நான் 150 டேமேஜ் கொடுத்தா க்ரோஸாக வச்சு லைட்டாக அழுத்தினேன். அடுத்தது கீழே போயிட்டு அவன் நம்மளால் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான் போல். சரி நம்ம கீழே போயிட்டு சும்மா ஒரு புல்லட் தான் பட்டுச்சு, அதுக்கே செத்து போயிட்டான். அதாவது க்ரோஸால் அவனை அடிப்போன்னு பார்த்தா ஹெட்டுக்கு ட்ராக் ஆச்சு. பார்த்தா சாகவே இல்லை, பாடி ஷாட் தான் உண்டு. என்ன பண்ணுறது? ஒரு அமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்றிட்டு இப்போ ஃபோர்த் ரவுண்டு வந்தால் எங்கள் டீம்மேட்டு ஆஃப்லைன் போகலையா? ஆஃப்லைன் போனான்னு நினச்சேன். ஆஃப்லைன் போல கைஸ். அது எத்தனாவது ரவுண்டுன்னு தெரில. இதோ 5th ரவுண்ட் தான் அவன் ஆஃப்லைன் போயிட்டான். ஆமாம் இதோ பாருங்க, பட்டுன்னு அவனை வச்சு முடிச்சுட்டு அடுத்தது க்ரோஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அவனை முடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவனை முடிக்க பார்த்தா இவன் ஓசிக்கில் எடுத்துட்டான். சரியான கடுப்பு. அடுத்தது நம்ம 4th ரவுண்டு. ஆமாம் 4th ரவுண்டில் தான் திடீர்னு எலிமினேட்டடாக இருந்துச்சு. கீழே பார்த்தா ஆஃப்லைன் போயிட்டான். எனக்கா கடுப்பு, ஏன்டா இப்படி போகிறீங்க, ஏன் ஸ்கோர் தாண்டா மைனஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கடுப்பில் இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் ஃப்ளேம் அந்த நெருப்பு வரும்ல அந்த கன்று எடுத்துகிட்டு வந்து லூஸு மாதிரி அடிச்சுன்னு இருந்தான். நான் ஃபிஷ்லேயே வச்சேன். இருங்க பாருங்கள், வந்தான் வந்தான். நான் அவனை பார்த்துட்டேன். சரி நம்ம கீழே இறங்கி போயிட்டு அந்த சரி நிற்கலாம், வருவான். லைட்டாக அந்த ஃப்ரேம் இதில் டேமேஜ் கொடுத்துட்டு அவனை ஃபிஸ்ட்டில் வச்சு முடிச்சிட்டேன். டிமிட்ரி போட்டு ஃபிஸ்ட்டை வச்சு முடிச்சிட்டேன். எனக்கும் டேமேஜ் கொடுத்தான் லைட்டாக. ஃபிஸ்ட்டை வச்சு ஒரு குத்து தான் குத்துனே செத்துட்டான். இப்போ அடுத்தது நான் இங்கே போகிறேன். இவங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது? இது போட்டாலும் போக மாட்டேங்குது. ஃப்ளாஷ் ஃபிரிட்ஜ் போட்டால் 69 டேமேஜ் விழுந்தது. சரி போயிட்டு அவன் மண்டையிலையும் ஒன்று ஃபிஷ்லேயே வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு வச்சு இந்த வீடியோவை இதோட முடிக்கலான்னு சொல்லிட்டு அவள் தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.